இந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். முதல்ல ஆடி அப்படின்னு வந்துட்டாலே தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்றா. அதாவது தட்சிணாயனம் என்பது துவங்கி விடுகிறது. உத்தராயணம் முடிஞ்சு தட்சிணாயனங்கிறது துவங்கிறது. தட்சிணாயனம்னு சொன்னா சூரியன் தன்னுடைய தென் திசையை நோக்கிய பயணத்தை துவக்குகிறார். அதாவது இப்ப பார்த்தோம்னா இந்த வடகிழக்கு மூலையில சூரியனை காலையில நம்ம அந்த உதய நேரத்துல பார்க்கலாம். அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தெற்கு திசையை நோக்கி அவர் பயணிக்க துவங்குவார். இதைத்தான் இந்த தட்சிணாயனம் அப்படிங்கிறார். இது போக ஆடி மாசம் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்கா நம்ம கண்ணு முன்னாடி அம்மன் அப்படிங்கறத ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? ஆடின்னு சொல்லிட்டாலே அம்மன் கோவில் ஞாபகத்துக்கு வரும். அந்த அம்மன் கோவில்ல அந்த பாட்டு சத்தம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இது போக அந்த வேப்பிலை, அப்புறம் அந்த கூழ் வார்த்தல், சாக்கை வார்த்தல்லாம் சொல்றா இல்லையா? இதுதானே நமக்கு நினைவிற்கு வருகிறது. இது போக கூழ் வார்த்தல், சாக்கை வார்த்தல்லாம் இது எதுக்குன்னு பார்த்தோம்னா இது அத்தனையுமே நம்முடைய உடல் சூட்டை தணிக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சார் இது சரி, ஆடி மாசம்னாலே அம்மன் தான். ஆடி மாதத்தினை கடக மாதம் என்று சொல்வார்கள். அதாவது கடக ராசிக்குள்ளாக சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஒரு மாத காலத்தினை தான் ஆடி மாதம் அப்படின்னு சொல்றோம். இந்த கடக ராசிக்கு அதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா சந்திரன் அப்படிங்கிற கிரகம் தான். சந்திரனுடைய வீட்டிலே இந்த சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது. அதாவது சந்திரனுடைய பிரத்யதி தேவதையா யாரை சொல்லுவோம்னு பார்த்தோம்னா கௌரி அப்படிங்கிற அம்பாளை தான் சொல்லுவா. அதே மாதிரி சூரியனுடைய பிரத்யதி தேவதையா பசுபதிநாதர் அப்படிங்கிற அந்த பரமேஸ்வரன் சொல்லுவா. ஆக அம்பிகையினுடைய இல்லத்தை நோக்கி அந்த அம்பிகையினுடைய இல்லத்திலே அந்த தந்தையாகிய அந்த பரமேஸ்வரன் வாசம் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதமானது அமைந்திருக்கிறது. ஆடி தபசு அப்படின்னு சொல்லுவா தெரியுமா? ஆடி தபஸ் இருந்து அம்பாளானவள் சிவனோடு ஐக்கியமான மாதமாக இந்த மாதமானது பார்க்கப்படுகிறது. ஆக இந்த மாதம் என்பது ஒரு சிவசக்தியினுடைய ஐக்கியம் பெற்ற மாதமாக பார்க்கப்படுவதால் தான் இந்த மாதத்திலே அம்மன் கோவில் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு பவர்ஃபுல்லாவே இருந்துருக்கு. இந்த மாசத்துல அப்படியே எடுத்துக்கோங்களேன். ஆடின்னு சொன்ன உடனே நமக்கு ஆடி 18 அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரும். அது போக ஆடி பூரம் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? இந்த ஆடி பூர நாள்ல பார்த்தோம்னா வளையல் அலங்காரம்ங்கிறத எல்லா அம்பாள் கோவில்லையுமே பண்ணி அந்த வளையல்களை இந்த பெண்களுக்கு பிரசாதமாக அளிப்பார்கள். ஆக இந்த ஆடி பூரம்ங்கிறது முக்கியத்துவம் பெறுறது. அதே மாதிரி ஆடி 18 நாள் அன்னைக்கு பார்த்தோம்னா பெண்கள்லாம் பார்த்தோம்னா அந்த காவிரி கரையிலே பூஜைகளை செய்து தங்களுடைய திருமாங்கல்ய சரட்டினையே மாற்றிக் கொள்வார்கள். இப்படி இந்த ஆடி மாதம் என்பது அம்பிகைக்கு முக்கியத்துவம் பெறுவதை போலவே இந்த ஆடி அமாவாசைன்னு ஒரு நாள் இருக்கு தெரியுமா? அதுவும் ரொம்ப ஸ்பெஷாலிட்டியோட பார்க்கப்படுகிறது. இது என்ன ஸ்பெஷாலிட்டி சார் ஆடி அமாவாசையில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதே அந்த சந்திரன் என்கின்ற அந்த மாத்ரு காரகனுடைய வீட்டிலே இந்த சூரியனானவர் இணையும் பொழுது அதே வீட்டிலேயே சந்திரனும் வந்து ஒன்றாக இணைகின்ற நாள் தான் ஆடி அமாவாசை நாளாக பார்க்கப்படுகிறது. அந்த நாள் பித்ருக்களுக்கு மிகவும் விசேஷமான நாளாக அமைந்திருப்பதால் அன்றைய தினத்திலே அருகிலுள்ள தீர்த்தக்கரையில போய் எல்லாரும் இந்த தர்ப்பணாதிகளை அதாவது இந்த பித்ருகர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பண்றார். அதன் மூலமாக வீட்டிலே இருக்கக்கூடிய பித்ருதோஷம்லாம் நீங்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய நம்பிக்கைகள் இருக்கின்றன. ஆக இந்த ஆடி மாதம் என்பது அம்மனினுடைய அருளை பெற்றுத் தருவதோடு முன்னோர்களுடைய ஆசையையும் பெற்றுத் தருவதால் இதனை நாம் அருள் தரும் ஆடி மாதம் என்றே அழைக்கலாம்.